சாமி வணக்கங்க ஐயா. வணக்கம். சாமி, இந்த லோகத்தில் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாதகத்தில் யாருக்கிட்ட போனாலும் இந்த கர்மா இருக்குது, கர்மா இருக்குது. என்ன கர்மான்னு இந்த விளக்கம் தெரியல சாமி. இது விளக்கம் தெரியுற மாதிரி எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காரியமாக சொல்லுங்க சாமி. நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களும் அதை பொருத்தி எல்லாமே அதை பின்தொடருவோம். ரொம்ப சந்தோஷம். அருமையான கேள்வி. ஆத்தாள எங்கள விராமி ஒள்ளியண்டமெல்லாம் பூத்தாலை மாதளம்ப நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்குசபாஷ அங்குஷம் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணி தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த கர்மான்றவன் 7 ஜென்மத்துக்கும் இந்த கர்மா நீங்காதுன்னு தான் சொல்கிறான். அதன்ட்டு நாம் யார் கர்மான்னா நம்ம கண்டமா முன் ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோமோ இந்த ஜென்மத்தில் இந்த கர்மாவை விதி எடுத்து வரணுன்றது தான் இந்த ஜாதகமே சொல்லுது. ஜனனி ஜன்ம சவிக்கானா வர்த்தனையே கூட சம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியனா லிக்கதே ஜென்ம பத்திரிகான்னு சொல்கிறான். இந்த 2 வரி தான் மேலே வந்து ஜாதகத்தில் இருக்கும். அது புரியுதா? இதிலே என்ன சொல்கிறான்னா, நீ செஞ்ச கர்மம் என்னவோ அதன்படி தான் நடக்கும். என் அறிவுக்கு எட்டுனதான் நான் அந்த ஜாதகத்தில் பார்த்து சொல்கிறேன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் சொல்கிறார் முருகப்பெருமான். அருணகிரிநாதர் சொல்கிறார், எம்பெருமான் அருணகிரிநாதன் என் குலதெய்வம் முருகனே, நான் அவர் முருகனாவே கருதுகிறேன். புரியுதா? அவர் சொல்கிறார், இதுன்னு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருதாலும் சலங்கையும் சண்முகமும் எனக்கு முன்னே தோன்றினேன் என்று சொல்கிறார். இந்த நாளும் கோளும் இந்த கிரகம் என்ன செஞ்சிடும், நாள் என்ன செஞ்சிடும், இந்த கோள் என்ன செஞ்சிடும், என் முருகப்பெருமான் எங்கள் அப்பன் இருக்கையில் எதுவுமே என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது கோள்களாவது நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஒரு தெய்வத்தை நீ எதனா பிடி, எந்த தெய்வத்தை அம்பாலே பிடிச்சாலும் சரி, முருகனே பிடிச்சாலும் சரி, சிவனே பிடிச்சாலும் சரி, சிவனும் அவர் தான், முருகனும் அவர் தான். அவர் தான் நெற்றி பிளம்பிளந்து வந்தவர், 6 பொறியாகி வந்தவர். நாமெல்லாம் கூட தாயினுடைய இடுக்கு வழி வந்தவங்க. புரியுதா? அவர் மட்டும்தான் வந்து 6 பொறியாகி வந்து அதிகாரமாக வந்தவர். இந்த உலகத்தில் முருகப்பெருமான் மாதிரி ஒரு தெய்வத்தை யாராலுமே காண முடியாது. புரியுதா? அசுரர்களை சம்பாரம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்குடான முருகன். கூப்பிட்ட குரலுக்கு 108 நாமத்திலே முருகா முருகா முருகான்னு எவன் ஒருவன் சொல்லுகிறானா அடுத்த சனமே அவனுக்கு சகல பிணியும் சகல நோய்களும் சகல வினையும் நீங்குன்றதை நான் கண்ட உண்மை. என் பேர் பழனின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த பழனின்ற வந்து இதுன்னு அந்த காலத்தில் 1985 வந்து இதனும் போது வந்து 80 வந்து இதனும் போது குழந்தை இல்லாத வரம் பெற்றாங்களா. 80 70 எனக்கு 67 பிறந்தேன். நான் இதுன்னு 67 பிறந்தேன்னாக்கா அப்போ கணக்கு போடுங்க. அந்த நாளில் போய் எங்கள் அப்பா வந்து குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டாங்களா. 10 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்தேனா. பையனாக பிறந்தா பழனின்னு வைக்கிறேன், பொண்ணாக பிறந்தா பழனியம்மான்னு வைக்கிறேன்னாங்களாம். அந்த மாதிரி இதுன்னு அந்த மாதிரி நான் தெய்வத்தை நான் கண்ட உண்மையை பற்றி நான் சொல்கிறேன். என்னுடைய முதுகில் நான் அழகு பாய்ச்சி 20 அடி உயரத்தில் இதுன்னு முருகனை வந்து வள்ளி தெய்வானையோட முருகனை நான் சுமந்து இதை பண்ணேன். நான் கண்ட உண்மை. கனவுல வந்து எனக்கு நேராக சொல்லுவார். நான் மனசார நினச்சா முருகான்னு நினைக்கும் போது அந்த சிந்தனை இந்த வாராகிய உருவாக்கி கொடுத்ததே எங்கள் அப்பா முருகப்பெருமான் தான், அந்த பழனி ஆண்டவன். புரியுதா? அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. அவரை நீங்கள் வழிபடுங்க, அவரை கும்பிடுங்க. எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட. இந்த கிரகம் என்ன செய்யும், எந்த கோள் என்ன செய்யும், யார் என்ன வந்தமோ இந்த கர்மாவை நீக்கிறதுக்கு வந்தோமா. நீ எது கொடுத்தாலும் நல்லது கொடுத்தாலும் உனக்கே சேரும், கெட்டது கொடுத்தாலும் உனக்கே சேரும். உன் பாதத்தில் இருக்கிற உன் பாதார வெந்த என்னை கொண்டாந்து சேர்த்து எனக்கு வாழ்க்கையிலேருந்து மீண்டும் வெளியே வரணும். முருகா சகல சௌபாக்கியம் சம்பத்தும் கொடு அப்படின்னு கேட்டால் கொடுக்குவார். அவரை மாதிரி கொடுக்கறதுக்கு கூப்பிட்ட குரலுக்கு யாருமே கிடையாது. எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்ன்னு அந்த மகாகாளி வாராகிய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.